சொகுசா வாழணும்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம கிளப்புக்கு போகணும், நம்ம மாஸ்க் காட்டணும், நம்ம கூட இருக்கவங்ககிட்டயே ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கணும், ஒரு மொபைல் வாங்கணும்னா இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லேயே ஒரு வேவ் ஒன்று காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செயின் பறிப்பு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா யாருமே பழைய அக்யூஸ்டெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் படிக்கிற பசங்க இந்த காலேஜில் குறிப்பாக ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு அரெஸ்ட்டும் ஆகியிருக்காங்க. தமிழக காவல்துறை வரலாற்றில் இருக்குது. தொடர்ந்து இந்த சம்பவத்தை ஏன் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எங்கள் அமைப்பு சார்பாக நான் வந்து ரொம்ப தீவிரமாக கடந்த ஒரு 6 மாதமாக இது விஷயமாக சுற்றிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தமிழ்நாடு காவல்துறையில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காவல்துறையே இல்லை. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் க்ரைம் இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் லா அண்ட் ஆர்டர் க்ரைம் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. வெறும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் க்ரைம் வண்டி தான் இருக்குது. அப்போ கிராமப்புறங்களில் வந்து திருடு போகிற நகையாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கொள்ளடிக்கிற சம்பவமாக இருக்கட்டும், க்ரைம் கிடையாது. காவல் நிலையமே கிடையாது, குற்றப்பிரிவு காவல் நிலையமே கிடையாது. இது நம்ம அழுத்தி சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா, பல மாவட்டங்களில் காவல்துறை என்ன சொல்கிறாங்க, குற்றப்பிரிவுன்ட்டு எங்களுக்கு தனியாக கிடையாது சார், எஸ்பி ஆஃபீஸில் தான் இருக்குன்றாங்க. அப்போது இந்த கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமாக இருக்குது.